சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் சிறப்பான ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா, தலைவரோட 173 இந்த படத்துக்கான ஒரு பெரிய அப்டேட் நமக்கு இந்த வாரம் கிடைக்கும்ன்றத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்களும் அதை பற்றி சில அப்டேட்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருந்தீங்க. பட் இப்படி இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சுந்தர் சி அவர்களுடைய இந்த ப்ராஜெக்டை எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ நீங்கள் கூட அதை சொல்லும் பொழுது, இதுவரையும் அவர் பண்ண ப்ராஜெக்டில் ஒரு ரொம்ப ஆடியன்ஸை வந்து லைக் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு படமாக தான் இது இருக்கும் அப்படின்றதுல ஒரு கேரண்டி கொடுத்தீங்க. பட் இப்போ வந்து உங்கள் மேலே எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஏன் வந்து அவரை விட்டுட்டீங்க சார், பண்ணுங்க சார்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லவர். என்ன சாப்பிட்டா சொல்கிறீங்க. சோசியல் மீடியாவில் திட்டுறாங்க. ஓகே யோ, நீங்கள் வந்து சுந்தர் சி அவருடைய இந்த படத்தை இப்போ மூக்குத்தி அம்மன் 2வை எடுத்த வரைக்கும் நல்ல முக்கியமான காட்சியெல்லாம் ரஜினிக்கு போட்டு காமிச்சதாகவும் ரஜினி வியந்ததாகவும் பேசுனீங்க. பேசி 2வது நாள் இப்படி ஆயிடுச்சையா அப்படின்னு திட்டுறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே, எந்த நேரத்தில் எந்த அணை உடையும்னு யாருக்கு தெரியும்? நிச்சயமா அப்படி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன பசங்க அவசரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சண்டை போடுறாங்கன்னா, அது அவங்களுடைய வயசு, வேகம், திமுரு என்ன வேணாலும் சொல்லலாம். 3 பக்குவப்பட்ட பெரிய மனிதர்கள், ஒருத்தர் கமல், ஒருத்தர் ரஜினி, ஒருத்தர் சுந்தர்சி. இவங்க இதில் கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு டிஸ்பியூட் வரலாம், அல்லது ஒரு மனக்கசப்பு ஏதோ ஒரு வகையில் வரலாம். 3 பேரும் உட்காந்து பேசி சரி பண்ணி முடிஞ்சால் போக போகிறீங்க. முடியலன்னா எந்த அளவுக்கு அதை ஸ்மூத்தாக மக்கள்கிட்ட சொல்லணுமோ சொல்லிவிட்டு போயிடணும். இப்போ திடுதுப்புன்னு போய் நான் இந்த படத்துலேருந்து விலகுறேன்னு ஒருத்தர் அவர் தன்னிச்சே அறிக்கையை கொடுக்கும் பொழுது, இந்த மற்ற 2 பேர் மேலே வச்சுருந்த மரியாதை இங்கே என்ன ஆகும்னு ஒன்று அவர் நினைக்கணும்ல. சுந்தர்சி படப்படன்னு ஒரு வேலையை செஞ்சுட்டார். ஒரு 25 வயசு பையனுக்கு எப்படி ஒரு ஷார்ட் டெம்பர் வருமோ அப்படி ஒரு வேலையை சுந்தர்சி செஞ்சுட்டார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா சுந்தர்சிக்கு இருக்கிற ஒரு நீண்ட அனுபவம். இப்போ ரஜினிகிட்ட போய் அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அல்லது கமல்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப பக்குவமாக தான் சொல்லுவார். அவங்களும் கூட அதை பக்குவமாக எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன்னா பக்குவமாக தான் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இல்லை ஏன்னா அவனுக்கெல்லாம் கதை பண்ணவே தெரில, நீ இத்தனை வருஷமாக எப்படியா டைரக்டராக இருக்குன்னு யாராவது கேட்க போகிறாங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் கோச்சுக்கிறதுல என்ன இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் என்ன இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்து திடுதுப்புன்னு அறிவிச்சாருன்னு தெரில. திடீர்னு மனைவி குஷ்புட்ட சொல்லி நீ உன்னுடைய சோசியல் மீடியாவில் இதை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தா அடுத்து ஒரு 20-25 நிமிஷத்தில் அதை தூக்கிட்டாங்க. அவங்க என்னடா அது எப்படி அவங்க போட்டாங்க, மறுபடியும் ஏன் தூக்குனாங்க என்னன்னு கேட்டால், டெல்லியில் இருக்கார் கமல். அவர் வந்து பார்த்துட்டு டக்குன்னு இங்கேருந்து மலமல்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி குஷ்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூஸ் எல்லாமே ஓடிக்கிட்டுருக்கு, மெயின் சேனலில் எல்லாமே நியூஸாக ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னோடனே ஓகே, அவர் உடனே பார்த்துட்டு குஷ்புகிட்ட என்னம்மா பிரச்சனை, நல்லா தானே போயிட்டு இருந்ததுன்னு இருக்காரு. இல்லைங்க என்னன்னே தெரியல, அவங்க எங்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் அப்படின்னு. ஓகே, சரி முதல்ல அதை வந்து டெலிட் பண்ணுங்க, சரி நீங்கள் போட்டதை முதல்ல எடுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம், சென்னை வந்து பேசிக்கிறேன்னு சொன்னோடனே அப்புறம் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறேன்னா, ஒரு புறம் ரஜினி ரசிகர்கள், ஒரு புறம் கமல் ரசிகர்கள், இதில் என்ன நடந்தது, யார் மேலே தப்பு, இவரா ரைட்டா அவரா தப்புன்னு ஒரே விவாதம். நேற்றுலேருந்து அந்த போஃபஸ் ஊழலை கூட இவ்வளோ பெருசு யாரும் பேசிக்க மாட்டாங்க. ஒரு படத்துலேருந்து ஒரு டைரக்டர் வெளியேறினது இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தியாக மாறினது தான் ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. எங்கே திரும்பினாலும் அதுதான். எனக்கு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போய் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் ஏதோ ஒரு லைன் சொல்லி இதை டெவலப் பண்ணுங்கன்னு சுந்தர்சிகிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. சரி, அந்த லைனை சுந்தர்சி டெவலப் பண்ணி ரஜினிகிட்ட சொல்லணும், கமல்கிட்டையும் அப்டேட் பண்ணணும். இப்போ 2 பேர்கிட்டையும் அப்டேட் பண்ணும்போது அவங்க வந்து இதை மாற்று அதை மாற்றுன்னு தொடர்ந்து சொல்லி, அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போய் சம்பவம் நடந்த அன்று காலை ரஜினியை சந்தித்து முழு கதையும் அவர் சொன்னதாகவும், ரஜினி வந்து மொத்த கதையுமே நல்லா இல்லைன்னு பூசணிக்காயை உடைச்ச மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதில் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி காரில் விறுவிறுன்னு வரும்பொழுது வர்ற வழியிலேயே உட்காந்து இதை டைப் பண்ணி அவர் வீடு போகிறதுக்குள்ளே அதை ஆன்லைனில் கொண்டு வந்துட்டார். அது ஒரு அவசரத்தில் எடுக்கிற முடிவு எப்போவுமே சரியாக இருக்காது. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யோசித்து இதை செய்யணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் மூளையே சொல்லும் இது செய்யாதுன்னு. நீங்கள் விலகிறது அது உங்களுடைய உரிமை. ஒரு டைரக்டர் ஒரு படத்திலிருந்து விலகுவது அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அல்லது அந்த படம் தொடர்பான விமர்சனங்களை அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் வைப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் ஒரு பொது வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைக்கும் பொழுது இவங்க 2 பேருடைய இமேஜும் நொறுங்குது. ரஜினி கமல் இமேஜ் எல்லாம் நொறுங்கி என்னென்னவோ கதையை சொல்லி
இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு நான் வாய்க்கு வந்ததை அடித்து விட ஆரம்பிச்சேன். அப்போ அதற்கு ஒரு இடத்தை ஏன் சுந்தர் சி உருவாக்கி கொடுக்குறாருங்கிறது தான் நம்முடைய கவலையாக இருக்குது. பட் ஓகே, இப்போ ரஜினியும் வந்து சரி ரைட், அவர் வந்து நம்மளை மதிக்கலை, இத்தனை வருட பழக்கத்தில் அவர் நமக்கு கொடுத்த பரிசுங்கிறது ரொம்ப மோசமான பரிசாக மாறி போச்சு, அதனால் அவர் கூப்பிடாதீங்கன்ட்டாரான் கமல்கிட்ட. சரி சரி சரி. நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி திரும்ப எப்படியா கூப்பிட்டு வந்து இந்த படத்தை நகர்த்தினும்னு நினைக்காதீங்க, சரி, வேறு டைரக்டர் பார்த்துக்கலாம், அப்படியே விட்டுருங்கன்ட்டாரான். அது இல்லாமல் எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி இந்த பாடலுக்கு, அதாவது தலைவருடைய படத்தில் முதல் பாடலுக்கு யார் நடனம் ஆடுவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு கோபமாகவும் பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட பேஜில், மேடமோட பேஜில் போட்டிருக்காங்க, உங்கள் வீட்டில் இருந்து வந்து ஆடுவாங்க அப்படின்ற ஒரு கோபமான ஒரு பதில். பட் இதை வந்து நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது அடுத்தடுத்து கோபத்தை அடுக்கி கொண்டே தான் போகிறாங்களே ஒழிஞ்சு அதை யோசிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஞாபகத்தில் வருது. இல்லைங்க, இப்போ நமக்கு இருக்கிற பக்குவம் கூட குஷ்புக்கு இல்லையங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் சோஷியல் மீடியாவில் என்னுடைய லெவலுக்கு ஒரு 100 பேர் திட்டுறேன். அப்போ அந்த 100 பேருக்கு நான் போய் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னுடைய மனநிலை என்னவாகிறது, என்னுடைய உடல்நிலை என்னவாகிறது ஓகே, பார்த்துட்டு கடந்து போகிறது தானே அறிவு. நிச்சயமா. நீ திட்டு அது இப்போ ரமணர்கிட்ட யாரோ ஒரு சொன்னாங்க, ஒரு பெரிய சாமியார்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அவர் வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடுவாராம். அப்போ சிஷ்யர்கள் வந்து கேட்டிருக்காங்க, என்னங்க இவ்வளோ தூரம் வந்து உங்களை திட்டுறாங்க, நீங்கள் வந்து அதை கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. நான் அதை உள்வாங்கிட்டால் தான் அது எனக்கு, நான் அதை வாங்கவே இல்லைன்னா எவன் திட்டினானோ அது அவனுக்கு ஓகே அப்படின்ட்டார். அது அப்படி இதுப்பா ரமணராக இருக்க வாய்ப்பு இல்லை, யாரோ ஒரு சாமியார் பிரேமானந்தாவை கூட வச்சு. சரி. ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்ததா குட்டி கதைகள் இருக்குது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படி கடந்து போயிருங்க. ஒவ்வொருத்தட்டையும் போய் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத விவாதமாக மாறும். இன்னொன்று வம்புக்கு இழுக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இங்கே இருப்பான். அவன் வந்து குஷ்புட்ட போய் இப்படி தான் கேள்வி கேட்பான். அப்போது அவர் செஞ்ச செயலையே அவங்களும் செய்யணுமாங்கிறேன் நான். சுந்தர்சி வந்து அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு புறமாக அவர் செஞ்சது சரிதான் தவறு தான்லாம் 1000 விமர்சனங்கள் இருந்தால் கூட 2 பெரிய ஆளுமைகள் தமிழ் சினிமாவில், இத்தனை வருடம் அவங்க இந்த தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச உழைப்புள்ள ஒரு மிகப்பெரிய அசாத்திய திறமை இல்லாமல் கிடையாது. நீங்கள் அதற்காகவாவது ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய அனுபவத்திற்காகவே ஒரு மரியாதை கொடுக்கணும். திருதுப்புன்னு பொதுவெளியில் உடைப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவருக்கு எவ்வளோ ஷார்ட் டெம்பரோ அதை விட ஷார்ட் டெம்பர் குஷ்புக்கு இருக்கும் போல இருக்கு. அதனால தான் இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, ஆனால் ரசிகர்களுடைய, அதாவது உண்மையான ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அன்பே சிவம் சுந்தர் சி, அருணாச்சலம் சுந்தர் சி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூன்றும் சேரும் பொழுது வேற மாதிரியான ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உண்மையான சினிமாவை பார்க்க போகிறோம் அப்படின்றது. நான் வந்து உண்மையை சினிமா ரசிக்கிறவங்களுக்காக அந்த விஷயத்த சொல்ல வந்தேன். பட் இது உடஞ்சது அப்படின்றது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்றத குடம்பக்க வட்டாரத்தில் எல்லாருக்குமும் அந்த ஒரு பேச்சு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கொளுத்தி போகிறவங்க ஒரு பக்கம் கொளுத்தி போட்டுட்டு இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டணி சேரணும்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் கூட சொன்னீங்க, லோகேஷ் கனகராஜ் அவர் கூட ஒரு வாய்ப்புக்காக போனார். பட் இந்த ஒரு காம்போ செட் ஆகலை, அது வந்து சுந்தர் சி அவர்களுக்கு போயிடுச்சு. இல்லை, லோகேஷ் கனகராஜ் பண்ண படத்தை இப்போ நெல்சன் பண்ணுறாரு, அது வேற. ஓகே, அது ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம். ஓகே, இது ரஜினி மட்டுமே நடிக்கிற படம், கமல் தயாரிக்கிற படம். ஓகே, இது வேற அது வேற, நம்ம குழப்பவே கூடாது. ஓகே, தெளிவாக நம்மளும் குழம்பிடக்கூடாது. ஓகே சார். அதனால இது வேற அது வேற. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரஜினி நினச்சது என்னென்னா, நம்ம தொடர்ந்து சீரியஸாக படம் பண்ணிகிட்டே இருக்கோம், அருவா வெட்டு குத்து ரத்தம் சண்டைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நல்ல குடும்பத்தோடு வந்து கலகலன்னு சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தான் சுந்தர்சியை கூப்பிட்டாங்க. இப்போ இன்னைக்கு லெவலுக்கு ரொம்ப கலகலப்பாக ஒரு படம் பண்ணுறதுன்னா சுந்தர்சி தான் பண்ணுறாரு, வேறு யாருமே அவ்வளோ தூரம் ஒரு காமெடி படம் பண்ணல. ஸோ அதனால் இந்த நம்பிக்கையில் கூப்பிட்டாங்க. காமெடி படம் பண்ண வந்து ஒரு பெரிய சண்டையாக மாதிரி அது முடிஞ்சு போச்சு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு வகையில் மீண்டும் கூட, அதாவது என்ன விஷயங்கள் இருந்தாலும் இது ஒரு முன்மாதிரியாக கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்புகள் இருந்தாலும் உடனே சேர்ந்துக்கிறது மற்றவங்களுக்கு அது முன்னுதாரணமாக கூட அமையலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இது சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், ஓகே ஓகே சரி. இருந்தாலும் நம்ம அதுக்கான ஒரு நம்பிக்கையை மட்டும் வைப்போமே, ஒரு பிரார்த்தனை பண்ணலாம், ஒரு பிரார்த்தனை நம்பிக்கை வச்சுருவோம். ஆமாம், சரி. அதனால வந்து நம்ம நம்பிக்கையை வச்சுட்டா பிரச்சனை இல்லைன்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. அதனால் நம்பிக்கை வெற்றி அடையதான்றதை பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனநாயகன். இப்போ இந்த ஜனநாயகனோட அப்டேட் என்ன ஒரு லெவலில் இருக்குது, பட் அதோட ஓடிடி ரைட்ஸ்லாம் எவ்வளவுக்கு அதை முன்கூட்டி சேல் ஆயிடுச்சு, அது எவ்வளோலாம் ஆயிருக்கு. இப்போ அது ஜனநாயகனோட அப்டேட்டில் சில விஷயங்கள் ஏதோ சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி வச்சுருக்கேன், அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு நல்ல பெரிய பிஸ்னஸாக அமேசான் வாங்கியிருக்காங்க.
இது வந்து இப்போ சேட்டலைட்டு தான் யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு புறம் விஜய் டிவிக்கும் ஜீ தமிழுக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் சன் டிவி வாங்கிட்டதா ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜயும் திமுகவும் எதிரெதிர் திசையில் நிற்கும் பொழுது, எப்போவுமே விஜய் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணும் பொழுது, எப்போவுமே திமுக விஜய்க்கு எதிராக நினைக்கும் பொழுது, எப்படி சன் டிவி இந்த சேட்டலைட் உரிமையை வாங்கும் முதல்ல, அல்லது இவங்க தான் எப்படி கொடுப்பாங்க? இந்த பிரச்சனையை யாருமே புரிஞ்சுக்காம சன் டிவி வாங்கிருச்சு, விஜய் வந்து காசுக்காக எதிரணியில் எதிர் முகாமுக்கு சோரம் போயிட்டாரு அப்படின்லாம் இங்கே பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு தியேட்டருக்கெல்லாம் ஒரு பெரிய விலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து முதல்ல ராகுல் வாங்குறதா இருந்தார். இப்போ ராகுல் வந்து அந்த சொன்னபடியே இந்த அட்வான்ஸ் தொகையோ அல்லது அதற்கப்புறம் கொடுக்க வேண்டியதையோ அவர் ஆனர் பண்ணலை. அதனால் நம்ம ஆளை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அதையும் வந்து அவங்க ஒரு 310 கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தொகை, எந்த ஹீரோவுக்கும் இல்லாத ஒரு பெரிய தொகையாக அது இருக்குது. அதை வாங்கினாங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்லிக்கலாம். மற்றபடி படம் தொடர்பான விஷயங்கள் ஒன்று ஒன்றா இறக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துச்சு, ஆமாம், நம்ம பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது ஆமாம், அது தொடர்பான விவாதங்கள்லாம் இங்கே நிறையா போயிட்டுருக்கு. இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு அதோடைய வியூஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு ஒரு 12 மில்லியன் பேர் தான் பார்த்துருந்தாங்க. அதற்கப்புறம் ஏன் குறைஞ்சிது, என்ன குறைஞ்சிதுன்னா அது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர். அது அதற்கப்புறம் ஒரு 30 மில்லியனை தாண்டி இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆக மொத்தம் வந்து ஜனநாயகன் ரொம்ப பிரைட்டாக ரிலீஸை நோக்கி போயிட்டு. ஓகே ஓகே. ஏன்னா சில நேரங்களில் தொழில் வேறு கொள்கை வேறு அப்படின்றது இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சிகள் வாங்குறது அப்படின்றத காட்டிலும் இது வேற மாதிரி அமைஞ்சா, நீங்கள் எப்படி சொன்னீங்களோ எதிர் அணி அப்படின்றத, அதெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் தொழில் ரீதியாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மாற்றம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இல்லை, அப்படிலாம் இருக்காது. ஏன்னா இப்போ அவர் வந்து நமக்கு முழு எதிரின்னு தெரிஞ்ச பிறகு இல்லை தொழில் வேறங்க அது வேறங்கன்னு வாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வாங்கினவங்க முழு மனநிறைவோடு வாங்கணும்னு, இப்போ அவங்களே வந்து இல்லைங்க நான் தமிழ்நாடு தியேட்டர்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? நீங்கள் வாங்கிட்டு தியேட்டர் போடுவீங்களா, போட மாட்டிங்களா, ரிலீஸ் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா? அவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல. அப்போ இங்கே வந்து எப்போவுமே அந்த மாதிரி ரொம்ப எலாபரேட்டான மனநிலையெல்லாம் யாருக்குமே கிடையாது. போட்டி தான், சண்டை தான். ஓகே ஓகே, ரைட், சிறப்பு. அப்புறம் வந்துட்டு அதாவது கட்சி ரீதியாக இப்போ அவருடைய அடுத்த ஒரு பரிணாமம் வேற லெவலில் சில ஒவ்வொரு குட்டி ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது செம மாஸ் காட்டுறாரு அப்படி இப்படின்லாம் வந்து போடுறாங்க. பட் இப்போ வந்துட்டு அவர் ஒரு முக்கிய கட்சியோடைய இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரியும், அப்புறம் வந்து வீரலட்சுமி அப்படின்றவங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எதுக்காக அந்த மன்னிப்பு? வீரலட்சுமி பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கட்சி நடத்துகிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நடத்துகிறாங்க, போகிறாங்க வராங்க. அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை விட்டுருவோம். சரி. நீங்கள் ஏதோ மாபெரும் கட்சியோட ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாபெரும் கட்சி எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். இல்லை, மத்தியில் ஒரு பெரிய ஒரு கட்சியோட இது நான் இப்படி இந்த மாதிரி தான் நான் வந்து கேட்பேன். நீங்கள் தான் வந்து அதுக்கான விடையை வந்து சொல்லுங்கள். பிஜேபியோட ஒரு கூட்டணி இல்லைங்கிறத உறுதியாக சொல்லிட்டார். சரி. இப்போ நேற்று கூட அருண்ராஜன் சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி திமுகவை தவிர யார் எங்களோட கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டார், கொள்கை எதிரி அவர். திமுக இங்கே வந்து அரசியல் எதிரி. முடிச்சு ஓரமாக வச்சிட்டிங்களா? அதை தாண்டி யார் மத்தியில்? காங்கிரஸோடு விஜய் சேருவாராங்கிற கேள்வி அண்மை காலமாக ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ பீகார் தேர்தலை நம்ம பார்த்தோம், அதில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் விஜயோடு கூட்டணி வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது திமுக தான். இப்போ இந்த திமுகவையும் அவங்க இழந்துட்டாங்கன்னு வைங்களேன், எப்படி நீங்கள் வந்து சென்ட்ரலில் ஒரு அரசியல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு ஒரு பலம்னு இன்றைக்கி இருக்குன்னா அந்த 40 எம்பிஸ் தான் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் கூட நிற்கிறாங்க. இப்போ பீகாரில் ஒரு வேளை அதிரி புதிரியாக அவங்க ஆட்சி அமைச்சிருந்து ஏகப்பட்ட எம்எல்ஏக்களை வந்து நாங்கள் தான் ராஜா அப்படின்னு நின்ட்டாங்கன்னு வைங்களேன், காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஒரு கை பார்க்கலாம், விஜயோட கூட்டணி வைக்கலான்னு தோணும். இப்போ அவங்களே வெறுங்கையோடு நிற்கிறாங்க. அப்போ எப்படி அந்த முடிவு எடுப்பாங்க? காங்கிரஸ் தலைவர்கள் விஜயை சந்தித்தது உண்மைதான். 2ஆம் கட்ட தலைவர்கள் சென்னைக்கு வந்தாங்க, விஜயோட கூட்டணி பேசினாங்க, பீகார் தேர்தல் முடிக்கிட்டோம் நம்ம பேசலான்லாம் பேசிட்டு கிளம்பி போனாங்க. ஆனால் போன இடத்துல நல்ல மாதிரி நடக்கலையே, பீகார் தேர்தல் கவுத்து விட்டுருச்சு அவங்கள. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரிஸ்க்கை விஜய் எடுக்க மாட்டார். ஒரு ஜெயிச்ச கட்சியோடு நீங்கள் ஜெயிக்க தேர்றது வேறு, அதுவே தோற்று போய் நிற்கிது.
அதோட விஜய் சேர்ந்து என்ன லாபம் அவருக்கு? அதனால் பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்களுடைய சில பதிலும் கூட அவர் அப்பப்போ நடந்துக்கிற ஒரு விஷயமும் இன்னும் இந்த ஹீரோயிசமும் அப்படியே வச்சிருக்கிறாரு அப்படின்றதான் மற்ற எதிர் அணியினர்